ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனம். The book of Job, chapter 1, verse 22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு முதல் புஸ்தகம் அப்படின்னு சொன்னால், தேவனால் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் எதுன்னு சொன்னால் யோபு புஸ்தகம் தான். ஆதியாகமத்துக்கும் முன்னதாக எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு. ஆனால் அது வரிசை அட்டவணையில் அது வரிசைப்படுத்தும் பொழுது அது பின்னதாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முதலில் எழுதப்பட்ட புஸ்தகம், வேதத்திலேயே எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபின் புஸ்தகம். ஆண்டவர் அந்த முதல் புஸ்தகத்தை எழுதும்போது ஒரு மனுஷனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்காக எப்படி அவன் நின்றான் என்பதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிற புஸ்தகமாக இந்த புஸ்தகம் அமைந்திருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலும் என்று அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறதினால் எவை எல்லாவற்றிலும் என்று நாம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே என்று நாம் பார்க்கும்போது, சாத்தானின் சோதனை யோபுக்கு வந்த பொழுது அங்கே நடந்த சம்பவங்கள் 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரர் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் மேல் பக்கத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி பாருங்க, ஒருவன் மாத்திரம் தப்பி என்று சொல்லி அநேகர் வந்து ஒரு செய்தியாக துர்ச்செய்தியை யோபுக்கு அறிவிக்கிறார்கள். ஆடு மாடுகள், கழுதைகள், எருதுகள், ஒட்டகங்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், அவனுக்கு உண்டான எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோபு பாருங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆனால் அவனுக்கு உண்டான எல்லாம் வாரி கொண்டு போகப்பட்டது. சொல்கிறார் 21 வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று இங்கே சொல்கிறார். நான் நிர்வாணியாக வந்தேன், இப்போ ஆல்மோஸ்ட் நிர்வாணியாக ஆகிட்டேன். எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. அங்கே பார்க்குறோம், யோபினுடைய மனைவி மாத்திரம்தான் மீதி இருக்கிறா. அதையும் பிசாசு ஏன் விட்டு வச்சான்னா, யோபை நிந்திப்பதற்காக பிசாசு அந்த மனைவியை தொடவே இல்லை. அந்த மனைவி மாத்திரம் உயிரோடு இருந்து யோபை நிந்தித்து கொண்டு இருந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஆண்டவர் யோபை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை,
தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோபுக்கு வந்த சோதனையை போல நமக்கு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்ததில்லை. ஆனால் நம்ம அநேக நேரங்களிலே யோபை பார்க்கிலும் அதிகமாய் சோதிக்கப்பட்டது போல நம்ம யோசித்து கொண்டு முறுமுறுக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோம், பாவம் செய்து நம்முடைய வாயினாலே பாவம் செய்து விடுகிறோம். பல காரியங்களை நாம் முறையிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே யோபை பார்க்கிறோம், இவ்வளவு காரியங்கள் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே எதிர்மறையாய் நடந்த பொழுதிலும் யோபு பாவமும் செய்யவில்லை, குறை சொல்லவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களிலே சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆயிடுறோம், நம்ம ஆண்டவர் மேலே கோவித்து கொள்கிறோம். ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சார்னு சொல்லி கேள்வி கேட்குறோம், முறுமுறுக்கிறோம். இப்படி பல காரியங்களை நாம் செய்து ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. பிரியமான தேவஜனமே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில பாடுகள் வழியாக போய்கொண்டிருக்கலாம். அந்த பாடுகள் தேவன் அவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த பாடுகளிலே நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பாடுகள் உபத்திரவங்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உபத்திரவத்திற்காக வரும் போராட்டங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ நம்ம உபத்திரவத்தில் நமக்கு வரக்கூடிய போராட்டத்தில் முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், ஆண்டவருக்கு விரோதமாக பேசாமல், நமக்கு வந்த உபத்திரவங்கள் நல்லது, அந்த உபத்திரவின் மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொள்கிறேன், அந்த பொறுமையை நான் கற்றுக்கொண்டதுனாலே பரீட்சைக்கு நான் நிற்கிறவனாக இருக்கிறேன், அந்த பரீட்சை எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, நாம் அதற்கு பதிலாக முறுமுறுக்கிறவர்களாய், தேவன் பேரில் குறை சொல்லுகிறவர்களாய் நாம் ஒரு நாளும் இருக்கலாகாது. இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு இத்தனை காரியங்களை எல்லாவற்றையும் இழந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய உறவுகள், அவனுடைய ஆடு மாடுகள், அவனுக்கு உண்டான எல்லாம் அவனை விட்டு பிரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் ஒரு நாளும் குறை சொல்லவில்லை, ஒரு நாளும் அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை. தர்மியானது நல்ல நாளிலே கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்க அன்பான சகோதரியே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் முறுமுறுக்காதீங்க, கர்த்தர் பேரில் குறை சொல்லாதீங்க, நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரத்திலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த உபத்திரவம் முடிந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறந்துள்ள தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவரே, அவனுக்கு உண்டான அநேக பிரதிகூலமான காரியங்கள், அநேக முரண்பாடான காரியங்களிலே யோபு பாவம் செய்யவில்லை, குறையும் சொல்லவில்லை. ஆண்டவரே, அதுபோல நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கிற அநேக உபத்திரவங்களிலே, சோதனைகளிலே நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் குறை சொல்லாதபடி, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை வழி நடத்துவதாக ஆசீர்வதியும் வழி நடத்தி காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.